ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவங்களோட ஃபாலோ லவ் வித் மை பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் நான் ப்ளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். கடைசியாக அதோட விட்டுருப்பேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். ஏன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் பேச்சப்பாக இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதுவும் நம்மளால் அப்படிங்கும் போது உங்களுக்கு அது தாங்கவே முடியாத ஒரு ஹார்ட் பிரேக்காக இருந்திருக்கும். ஸோ ஓடி போய் நீங்கள் உங்கள் ஒரு மரத்துக்கடியில் போய் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. இதை பார்த்து கண்டு கழித்து உங்கள் அண்ணன் வந்து ரசிக்கிறாரு. ஸோ அதோட விட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே மரத்துக்கடியில் அப்படியே உட்காந்துட்டீங்க. அப்படியே அழுது அப்படியே உட்காந்துட்டீங்க. உங்களால் அதை வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. நீங்கள் எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட் அதை அப்படியே தூக்கி அப்படியே விட்டு எறிஞ்சிட்டிங்க உங்களுக்கு வர கோபத்தில். ஏன்னா நீங்கள் அப்போ தானே சொல்லலான்னு போயிருந்துருப்பீங்க. அந்த கிஃப்ட் உங்கள் கையில் தான் இருந்திருக்கும். மறைச்சி நீங்கள் அப்படியே உங்கள் சைடில் உங்கள் இடுப்பு கிட்ட வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அது அப்படியே இதுக்கப்புறம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே தூக்கி விட்டு எறிய மாட்டோம். அந்த மாதிரி விட்டு எறிஞ்சிட்டிங்க. அப்படியே விட்டு எறிஞ்சதும் அது அப்படியே லைட்டாக அந்த பாக்ஸில் அப்படியே கிராக் விழுந்திருக்கும் போல். ஸோ அப்படியே சிதறிடுச்சு. உள்ள பொருள்லாம் கீழே அப்படியே கொட்டியிருக்கு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஒரு பாரம் குறையிற அளவுக்கு அழுவாங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த அளவு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்திருக்கும். உங்கள் அண்ணன் கிளம்பி போயிட்டார். இதை தாண்டி வேறு எதுவும் அவருக்கு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஈவெண்ட் இப்போது ஒரு 1 hour லேட்டர் நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு, என்ன தான் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து நம்ம கஷ்டப்பட்டு சேமித்த ஒரு விஷயம் இல்லையா, அது அப்படியே டக்குன்னு ஒரு நாளில் தூக்கி போட முடியாதுல்ல. அந்த பாக்ஸை எடுக்கிறீங்க, பார்த்தா சைடில் லைட்டாக கிராக் விழுந்திருக்கு. அதை பார்க்கும்போது அப்படியே அதை ரப் பண்ணுறீங்க. அப்படியே அதை ரப் பண்ணும் போது சேர்த்து உங்களோட வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அப்படியே டொப்புன்னு கொட்டுது அந்த பாக்ஸில். அதையும் சேர்த்து நீங்கள் அப்படியே ரப் பண்ணிவிட்டு அப்படியே நெஞ்சில் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அதை அழுதுட்ருக்கீங்க. அப்படியே சிறுமி அழுகிறீங்க. உங்களால் அந்த அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் கிண்ணு எல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்படியே பொறுக்குறீங்க. பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே பொறுக்குறீங்க. உங்களுக்கு என்னென்ன பொருள், எந்தெந்த இடத்துல எவ்வளோ பொருள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதில் 2-3 மிஸ்ஸிங் போல். ஏன்னா நைட்டு நேரம் ஒழுங்காக பார்க்கவும் முடியல. இருந்தும் நீங்கள் உங்கள் மொபைலில் டார்ச் அடித்து எவ்வளோக்கு எவ்வளோ கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் ஐ லவ் யூ தேவ் அந்த பேப்பர் நீங்கள் எழுதியிருப்பீங்கள்ல, அந்த பேப்பர் வந்து காற்றுல பறந்து போயிடுச்சு போல். அதுவும் இன்னொன்றும் சம்திங் அதுவும் காணும். ஸோ நீங்கள் தேடி பார்த்து அழுத்து போயிட்டீங்க. மணி 8க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வீட்டில் தேடுவாங்கன்னு தெரியும். அதனால் அப்படியே நீங்கள் வந்துட்டீங்க. இருக்கிறத கிடச்சது வைக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மறைச்சிட்டு அப்படியே கண்ணெல்லாம் பார்க்கணுமே, அப்படியே ஐ பேக் விழுந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. கடைன்னு வீட்டில் யாரும் பார்த்துடக்கூடாது. பிகாஸ் உங்கள் கண்ணை காட்டி கொடுத்துரும் போல். அதனால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுன்னு உங்கள் ரூமுக்கு ஓடிட்டு இந்த பாக்ஸை எடுத்து திருப்பி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக ப்ரிகாஷனாக வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி அந்த பொருளை அதே இடத்துல வச்சிட்டிங்க. வைக்கும் போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, ஒரு வேளை உனக்கு என்னை விட்டு போக மனசு இல்லையா, அதனால திரும்பி என்கிட்டே வந்துட்டியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பார்த்துட்டு அப்படியே திருப்பி அழுகிறீங்க. அப்படியே வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கிராக் விழுந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஆனால் அந்தளவு சில்லாலாம் உடையல. பட் கிராக் விழுந்தது ஏன்னா அந்த பாக்ஸை நீங்கள் அவ்வளோ பொத்தி வச்சுருந்துருக்கீங்க போல். அதில் கிராக் விழுந்தது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக அது எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் உங்கள் கண் வந்து லைக் ஃப்ளஃபியாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்குது. ஏற்கனவே அழுதுருக்கிறதால கண்ணெல்லாம் நல்லா குண்டாக இருக்குது. அப்படியே ஜிமினோட கண் எப்படி குட்டியோன்னு இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ கண் இருக்குது. ஒரு வழியாக அப்படின்னு சொல்லிட்டு மனசு எல்லாத்தையுமே தடப்படுத்திட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி, ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே அம்மா கிட்ட போய் ஹெல்ப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் அண்ணன் செம்ம ஹாப்பி. அந்த மனுஷன் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணியிருந்தா கூட இந்த அளவு ஹாப்பியாக இருந்திருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக யோசிக்கத்தக்க விஷயந்தான். பட் இப்படி ஒரு ஹார்ட் பிரேக்
வேறு லெவலில் இருக்குது அவருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே எவர் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் அண்ணன் ஜீவா இருக்கார். வராரு வீட்டுக்கு. வந்ததும் அம்மா என்ன வேலையோ சொல்லுமா, நான் உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. என்ன இவன் புதுசாக அதெல்லாம் கேட்குறான், முன்ன பின்ன கேட்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து ஏதோ அவங்க அப்பா கிட்டே பேசுகிறதுக்காக ரூமுக்கு போயிருப்பாங்க போல். ஏன் கண்ணுக்கு நல்லா ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே உங்கள் அண்ணா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அவருக்கு தெரியும்ல, நீங்கள் மறைக்கிறதும் அவருக்கு தெரியும், எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு விடு அப்படிங்கிற மாதிரி அவரும் அதை விட்டுட்டார். ஸோ விட்டதுக்கப்புறம் இப்போது ஒரு மணி 9:30 சம்திங் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு சாப்பாடு வாயில் வைக்கவே முடியல. அப்படியே ஹார்ட் பிரேக்கில் இருந்ததால், ஆனாலும் சாப்பிட்லனாலும் வீட்டிலேருந்து கொஷின் கேட்பாங்க. அதனால் பல்ல கடிச்சிட்டு ரொம்ப கம்மியாக லைக் 1.5 இட்லி தான் சாப்பிட்ருப்பீங்க. அதுக்கு மேலே கொமட்டுதுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. உங்கள் அம்மா கண்ணை பார்த்துட்டு, என்னடி ஒரு மாதிரியாக இருக்குது உன் கண் வீங்கின மாதிரி, எதுனா என்ன ஆச்சு அப்படின்னாங்க. இல்லைம்மா, நானும் என் ஃப்ரெண்டும் படம் பார்த்தோம், அந்த படம் கொஞ்சம் அழுகையாக இருந்துச்சா, அழுதுட்டேன், அதாம்மா கண் வலிக்குது அப்படின்ட்டுருங்க. அடைச்ச படத்தை பார்த்தா அழுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரூம்லேயும் நிம்மதியான தூக்கம் கிடையாது, அமைதியாக வேறு இருக்குமா, ஏதாவது பண்ணிக்கணும்னு தோணுது. பிகாஸ் அது என்னமோ அறியாத புள்ள வயசுலேருந்தே உங்களுக்கு தெய்வம் மேலே ஒரு ஆசை, பாசம், ஒரு காதல் அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயமா, இப்போது திடுதுப்புன்னு அவன் நம்மளுக்கு இல்லையா, அவன் நம்ம ஃப்ரெண்டுக்கா, அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை, நான் எதுக்கு இப்போ இப்படி படிக்கணும், நான் படிக்கிறதுக்கான ரீசனும் அதுக்கு காரணமும் நீ தானே தெரியும். உன் கூட நான் நல்லா படித்தேன்னா, நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டேன்னா, சொந்த காலில் நல்லா சம்பாரிச்சேன்னா, நான் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது நல்லதாக இருக்கும்னு எங்கள் அம்மா அப்பா நினப்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணுறது அம்மா அப்பா கிட்ட சொன்னால் அவங்க பெரிய அளவில் எதுவும் யோசிக்காமல், சரி வயன் எந்த டிசிஷன் எடுத்தாலும் நல்ல விதமாக தான் இருக்கும்னு யோசிப்பாங்க. அதனால் உனக்கும் எனக்கு கல்யாணம் ஈஸியாக நடந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பல்ல கடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் இப்போ எனக்கு நீ இல்லைங்கும் போது அப்புறம் எதுக்கு நான் படிக்கணும், எதுக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு என்னமோ வாழவே பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது. வேலண்டைன் அன்னைக்கு எல்லாருக்குமே ஹாப்பினஸ், எல்லாருக்குமே அவங்கவுங்க லவ்வோட சேருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு மட்டும்தான் டோட்டலாக என் கண்ணுக்கு நேரம் என் லவ்வர் வேறு ஒரு பொண்ணோட. ஆனால் என்னால் தடுக்கவும் முடியல. பத்தியா அப்படி நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்னால் முடியல, என்னால் நீ இல்லாத வாழ்க்கை என்னால் யோசிச்சு பார்க்க முடியல தேவம். இங்கே என்னால் உங்கள் 2 பேருக்கான வாழ்க்கையில் சந்தேகம், அப்படி இல்லைன்னா ஏதாவது சண்டை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல. நான் போயிடுறேன் ப்ளீஸ். என் சாவுக்கு நீ காரணம் இல்லை, என் காதல் தான் காரணம். எந்த விதத்துலேயும் நான் உன்னை ப்ளேம் பண்ணல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பிளேடு எடுத்து அப்படியே டக்குன்னு உங்கள் கையை வந்து அறுத்துக்கிட்டீங்க. ஸோ அறுத்ததும் அப்படியே ப்ளட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுது. ப்ளட்டு நிறைய லாஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அப்படியே மயங்கி விழுந்துட்டீங்க. இங்கே உங்கள் அண்ணனுக்கு தான் உங்களோட ஹார்ட் பிரேக் நல்லாவே தெரியும்ல. ஒரு வேளை அவள் ஏதாவது தப்பாக பண்ணிப்பாளோ, ஏன்னா நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக லவ் பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் தெரியும். ஸோ அதனால் ஒரு வேளை தப்பான டிசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருப்பார். சரி எதுக்கும் அந்த சனியனோட ரூமில் ஒரு எட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்கள் நேரம் நீங்கள் வந்து லாக் போடலை அன்னைக்கு. ஸோ கதவை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே தரெல்லாம் அப்படியே ரத்த வெள்ளாராக இருக்குது. நீங்கள் மயங்கி அப்படியே கீழே வந்திருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு விஷயம் ஒன்றுமே புரியல. ஏய் தா 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 எழுந்திரி, இங்கே பாரு, இந்த பாரு ஓரா பண்ணாத,
என்னது இது இவ்வளோ ரத்தம் போயிருக்கு, ஏய் இங்கே வயனு வயனு எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் உங்களால் எழுந்திரிக்க முடியல, மயங்கிட்டீங்க போல். அவருக்கு ஒன்றுமே புரியல. அம்மா அம்மா அப்பா அப்பா இங்கே வாங்க, 2 பேரும் வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா அடுத்த ராத்திரி ஆகுது, என்ன இப்படி கூப்பிட்றானே பிள்ளைன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா, நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க, உங்கள் கை வந்து பெட்டு தாண்டி இப்படி எப்படி சொன்னால் அப்படியே கீழே அப்படியே அப்படியே தொடுற மாதிரி இருக்குது. அப்படியே தரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளட்டாக இருக்குது, அப்படியே ஓடுற மாதிரி இருக்குது பிளட் ஃப்ளோ. அவங்க அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அப்படியே ரத்தத்தை பார்த்து அடுத்த செகண்ட் அவங்களுக்கு தலை சுற்றி அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு என்னடா என்னடா ஏன்டா அவன் இப்போ அப்படி பண்ணா அப்படின்னதும், அப்பா அப்பா பேச டைம் இல்லை, வாங்கப்பா அழைச்சிட்டு போகலாம், ஏதோ ஆகிட போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் அவங்க அப்பாவும் தூக்கிட்டு, அதாவது உங்கள் அண்ணன் தூக்கிட்டு போகிறாங்க அவங்கள. உங்கள் அப்பா வந்து கார் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாசலை ஃபேஸ் பண்ண மாதிரி தானே. ஸோ ஒரு மாதிரி தடன்னு சத்தம் இருக்குது. கடைன்னு உங்களை தூக்கிட்டு வரும்போது கொஞ்சமாக வெயிட் இருக்கும், அதனால் கொஞ்சம் கால் வைக்கும் போது கொஞ்சம் சத்தமாக இருக்கும்ல. என்ன ஒரு மாதிரி கார் சத்தம் அதெல்லாம் கேட்குது அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் அண்ணன் வந்து உங்களை தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் இருக்கிறதால தெரியுது. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு டக்குன்னு அவர் பெட்லேருந்து இறங்கிட்டு குடுன்னு வாசலுக்கு வராரு. அப்போ தான் காரை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல். என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாரு. இங்கே அவங்க அப்பா வந்து நிறுத்துறதுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை. அப்படியே டக்குன்னு அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற ஒரே வார்த்தை தான் ஜல்லுன்னு கார் போயிருக்கும். அவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. காரில் ஆனால் நோட் பண்ணியிருப்பார், அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் மட்டும்தான் உட்காந்துருக்க மாதிரி, நீங்கள் வந்து மயங்கி இருக்கிற மாதிரி தான். அப்போ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அவங்க வந்து மயங்கி தான் விழுந்திருக்காங்கங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது இதுக்கு தான் வந்து அன்கான்ஷியஸ்க்கு போயிடுச்சு ஒயனு. அதனால் அவளோட இதுதான் முக்கியம் இல்லை. ஸோ அதனால கடன்னு அவங்க அதை அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. இங்கே அவர் பார்க்குறாரு, பார்த்தா நீங்கள் அங்கே ஒயனோட அம்மா வந்து மயங்கி கீழே இருக்காங்க. ஆண்டி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடன்னு போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி எடுத்து வந்து பொழிச்சுன்னு தெளிக்கிறாரு. ஒயன் ஒயன் ஒயனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுகுறாங்க, கத்துறாங்க. என்னாச்சு ஆண்டி ஒயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் நான் ஓப்பனில் தான் இருக்கா. பார்த்தா தான் அந்த மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்ன ரத்தம், என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்குறாரு. என்னன்னே தெரிலடா, பார்க்கும்போது அவள் சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. ஐயோ என்ன பண்ணுறேன், என்ன ஆச்சு அவளுக்கு, நல்லா தாடா இருந்தா, சாப்பிட்டா, ஆனால் கண்ணு ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஃப்ரெண்டோட படம் பார்த்தா அதனால கண்ணு கலங்குன அழுதுன்னு சொன்னான். எதுக்குடா இப்போ சூசைட் ட்ரை பண்ணா? அவங்க என்ன அழைச்சிட்டு போறியா? ஐயோ நான் மயங்கிட்டேன்டா, அழைச்சிட்டு போறியா அப்படின்னதும் எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியுமா? தெரியலையே. சரி நான் என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் அப்பா நம்ம எங்கேப்பா போகிறோம், இந்த ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம்னு சொன்னதும் இங்கே அவங்க வந்து அவரோட வீட்டில் வந்து ஆக்சுவலாக ஸ்கூட்டி இருக்குது. ஸோ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அவங்க அம்மாவுக்குலாம் தெரியாது, அவங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க போல். இங்கே ஒயனோட அம்மாவும் ஒரே பைக்கில் போகிற மாதிரி. ஸோ இங்கே தேவனுக்குமே அழுக வருது. பிகாஸ் அவர் வந்து உங்களை ஒரு தங்கச்சி பொசிஷனில் பார்த்துட்டாரு, உங்கள் மேலே பாசமாக இருந்தார்ல. திடுதுப்போ நான் ஏன் இந்தமாரி பண்ணணும், நம்ம நேற்று கூட அவள்கிட்ட நல்லா தானே பேசணும், என்ன ஆச்சு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே கடவுளே அவளுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு கடன்னு இந்த வண்டியை தூக்கிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக விட்டுறாரு. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டாங்க. போனதும் எமர்ஜென்சி வார்டில் போய் வச்சதும் அங்கே வந்து எல்லாத்தையுமே பண்ணி பார்க்குறாங்க. ப்ளட்லாம் என்னென்ன இருக்குது, என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இங்கே எல்லாருமே வந்துட்டாங்க, தேவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததும் ஏதோ சொன்னாங்களோ டாக்டர் அப்படின்னு. இல்லை இப்போ தான் எமர்ஜென்சி வார்டில் வச்சுருக்காங்க, பார்த்துட்ருக்காங்கடா அப்படின்னதும் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டர் டாக்டர் வராங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க சூசைட் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகுது. ப்ளட் கொஞ்சம் ஹெவியாக லாஸ் ஆகிருக்கு, அதான் கொஞ்சம் அன்கான்ஷியஸ் வேறு போயிட்டாங்க.
வி ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன ஆச்சு அவளுக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணா, என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட, என்னவா இருக்கும், டேய் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரியுமாடா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணாவ சொல்லுங்கடா, உங்களுக்கு யாருக்காவது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சட்டையை பிடிக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமான்னு. இங்கே ஃபஸ்ட்டு சட்டையை பிடிச்சது தேவனுக்கு தான். சத்தியமாக தெரியாது ஆண்டி, எனக்கு நிஜமாக தெரியாது. நேற்று கூட பையன்கிட்ட நான் பேசிட்டு தான் போனேன். என்ன பேசினேன் அப்படி அவகிட்ட அப்படின்னு. அதுங்கிற சொல்லி என்ன பேசுன அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அது பையனோட ஃப்ரெண்டு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன், அவளையே கூட வந்தா, நாங்கள் 2 பேரும் இப்போ லவ் பண்ணுறோம், அதுதான் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவன் என் கூட இருக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தா. அவங்க அம்மா அப்படியே யோசிக்கிறாங்க, ஒரு வேலை ஒய்யன்னு தேவங்க லவ் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கே பார்க்குறாங்க. ஏன் ஆண்டி அதுக்கப்புறம் ஒய்யனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதுக்கப்புறம் நான் பார்க்கல. நான் அதுக்கப்புறம் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை அவளோட வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வேறு எதுவும் எனக்கு அதை பற்றி தெரியாது. உனக்கு ஏதாவது தெரியுமா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே அவங்க அண்ணனை பார்த்து திரும்புகிறாங்க. எனக்கு எனக்கு எதுவும் தெரியாதும்மா அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாத, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ ஏதாவது வயனை திட்டினியா, ஏதாவது சண்டை போட்டியா அவகிட்ட? இல்லைம்மா, சத்தியமாக இல்லைம்மா, அம்மா நிஜமாக இல்லைம்மா அப்படிங்கிறாரு. ஆண்டி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவன் சொல்கிறாரு. என்னப்பா? அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப சண்டைன்னு நினைக்கிறேன், மாடியில் நான் பார்த்தேன், இவனும் வையனும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒழுங்காக கேட்கல. அப்போது வையன் இவனோட காலை பிடிச்சி ஏதோ கெஞ்சிட்டு இருந்தா. அவகிட்ட கேட்டாலும் சொல்லலை, இவன்கிட்டையும் கேட்டாலும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அண்ணனை பார்த்துட்டு, என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ள, அவள் எதுக்கு உன் மேலே காலில் விழுந்தா, அதுக்கான ஆன்சர் நீ எனக்கு இது வரைக்கும் சொல்லவே இல்லை, உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மா பொல்லுட்டுன்னு பிள்ளைய அரைஞ்சு, என்ன பிரச்சனை முதல்ல சொல்லு, என் பொண்ணு இப்போ இங்கே போன மாதிரி படுத்துக்க கிடக்கிறான்னா அதுக்கு காரணம் நீயாக தாண்டா இருப்ப மயிறு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஒன்றையும் புதைச்சிடுவேன். அப்படி என்னடா உனக்கு பாவம் பண்ணா? இப்படி தங்கச்சி மேலே வெறுப்பு வச்சுருக்க? உன் கூட பிறந்தவ தானே, உன் ரத்தம் தானே அவளும், இப்படி அவளை பண்ணுற? ஏன்டா இப்படி இருக்கா? அவளை அப்படி கரிச்சு கொட்டுற? அவள் அமைதியாக இருக்கிறதால எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்கிறதுக்காக இப்படி பண்ணுறியாடா? அவ்வளவும் பாவம். அதெல்லாம் நீ எங்கே போய் தெத்து போறியோ தெரியல. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உயிரோடு விட மாட்டேன், புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், சாவடிச்சிருவேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே கோவத்தில் ஆதங்கத்தில் கத்திட்டுருக்காங்க. பிள்ளைய பற்றி புல்லுட்டுன்னு 3 நாள் அரை. அவங்க அப்பா தான் தத்துருந்துருப்பாங்க. பப்ளிக் பிளேஸாக இருக்குது, எங்கே என்ன அறையிற, நீ வாயை முட்டு போயா, குடும்பத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், ஏதாவது ஒன்று கண்டுக்கிறியா, இல்லை ஏதாவது பிரச்சனைனா ஏதாவது நிற்கிறியா, உனக்கு என்னென்ன, நீ மட்டும் போகிற வர சம்பாதிக்கிற கொட்டுற அவ்வளோதான், என்ன எங்களை பற்றி என்ன தெரியும் உனக்கு? எதுவும் தெரியாது, எதுவும் கண்டுக்க மாட்டேன், நீ மட்டும் வருவ தங்குவ, என்னமோ கெஸ்ட்டு மாரி தங்குவ, வந்துடுவ, சாப்பிடுவ, தூங்குவ, போயிடுவ. குடும்பம்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். உனக்கு மட்டும் எனக்கு என்ன, நீ மட்டும் போகிற, இதுக்கு மேலேயாவது திருந்து, பிள்ளைங்கன்னா என்ன, குழந்தைன்னா என்ன, குடும்பம்னா என்னன்னு போல தெரிஞ்சுக்க, ஒன்றை மாதிரி தானே உன் பிள்ளையும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம். அப்படியே இருக்கிற கோவத்தில் புருஷன் மேலேயும் பிள்ளை மேலேயும் காமிச்சதும் இங்கே அவங்க அம்மா அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஜீவாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னதான் இருந்தாலும் டிட் ஃபார் டேட் தான். அவளை கொடுமைப்படுத்தணும்னு நினச்சாரே ஒழிய அது செத்து போகணுன்னு நினைக்கல. ஸோ அதுவே ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு, ஒரு மாதிரி அதே யோசிச்சிட்டே இருக்கார். இப்போது டாக்டர் திருப்பியும் வராங்க, எல்லாருமே அப்படியே டக்குன்னு பார்க்குறாங்க. நாங்கள் எல்லாமே பண்ணிவிடும், உங்கள் பொண்ணோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை,
பட் ஸ்டில் அவங்களுக்கு பிளட்டு மட்டும் டொனேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா? பிகாஸ் இப்போது வந்து எங்கள் கையில் அந்த அந்த பிளட் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன பிளட்டு அப்படின்னு கேட்கவும் ஓ நெகட்டிவ் அப்படிங்கிறாங்க. ஓ நெகட்டிவ், என் குடும்பத்தில் அவள் ஒருத்தி தான் ஓ நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன் எல்லாருமே ஓ பாசிட்டிவ், நீங்கள் மட்டும் ஓ நெகட்டிவ் போல். எங்கள் நானும் ஓ நெகட்டிவ் தான் அப்படிங்கிறாரு. சரி, நீங்கள் கொடுக்குறீங்களா? ஷூர், நான் கொடுத்துக்குறேன், எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ளட் போட்டிருப்பாங்க. இப்போ மார்னிங் ஏறக்குறைய ஒரு 6-6:15 இருந்திருக்கும். இப்போது டாக்டர் வந்துட்டு அவங்க இன்னும் அன்கான்ஷியஸில் தான் இருக்காங்க. கான்ஷியஸ் வந்ததும் நீங்கள் எல்லாருமே போய் பேஷண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஐசியூ வார்டுக்கு மாற்றிட்டாங்க. ஜென்ரல் வார்ட்லேருந்து ஐசியூ வார்டு மாற்றிட்டாங்க. எங்கள் தேவங்க இப்போ தான் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க, இதுமாரி ஒய்யன் இதுமாரி பண்ணிக்கிட்டாம்மா அப்படி இப்படின்னதும், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. இதோ வர இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ கிளம்பி வந்ததும் இங்கே வந்து ஒய்யனோட அம்மாவுக்கு வந்து தேவங்கிட்ட கேட்குறாங்க, தனியாக கூப்பிட்டு வச்சு, எனக்கு என்னன்னு தெரியல, அவள் ரூமில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறியாப்பா? எதனால் அவள் சூசைட் பண்ண, ஏதாவது லெட்ரு எழுதி வச்சுருக்காளான்னு பாரு. ஒரு பரபரப்பில் நாங்கள் எதுவும் பார்க்கல, நீ போய் ஒரு எட்டு போய் என்னன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அவங்க அம்மா வராங்க, ஒரு 2 வார்த்தை பேசியிருப்பார். அம்மா நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரி சரி நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூட இருக்காங்க. யாருன்னா தேவங்கூட அம்மா அப்பா. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. தேவங்க ஸ்கூட்டி எடுக்கிறாரு, டேரெக்டாக வீட்டுக்கு வராரு. வீடு ஒரு மாதிரி ஊன்னு இருக்குது, திறந்தே இருக்குது வீடு, லாக் கூட பண்ணல. ஒரு இந்த பயத்தில் பொறுமையாக உங்களோட ரூமுக்கு போகிறாரு. ஒரு மாதிரி கவுச்சு வாடை அடிக்காது. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஒரு 2 ஹார்ஸ் ஆயிடுச்சுனாலே ஒரு மாதிரி ரத்தம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், கவுல் அடிக்கும், வரவே முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அவரால் உள்ளே வர முடியல. இருந்தும் அப்படியே மூக்கை ஒரு மாதிரி மூடிட்டு பொறுமையாக உள்ளே வராரு. அப்படியே பார்க்குறாரு, ஏன் இது மாதிரி பண்ண, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டே பொறுமையாக இந்த டேபிள் அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வராரு. ஆனால் லெட்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பெருசாக எழுதலை, எதுவும் அப்படி எதுவும் எழுதலையே, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு செல்ஃபு அது இதுன்னு தேடும் போது அவருக்கு வந்து உங்களோட சாவி கையில் அம்படுது. சாவி இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எதுக்குன்னு பார்க்குறாரு. பார்த்தா அவங்களோட அந்த டேபிள் இருக்குல்ல, அதில் ட்ராயர் இருக்குது. ஸோ அதில் அப்படியே அவர் அந்த இதை உள்ளே போட்டு பார்க்குறாரு, உள்ளே போகல. அப்போ இதுக்கான சாவி இது இல்லையா, அப்போ இது எதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அது ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ட்ராயருக்குள்ளே குட்டியோண்டு ஒரு ட்ராயர் இருக்குது, அதுக்குள்ளே அந்த சாவி போகுதான்னு பார்க்குறாரு. ஆமாம், அதுக்கு தான் இது ஃபிட் ஆகுது. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுமையாக அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இன்றைக்கி நீங்கள் இப்போது உடச்சி போட்டிங்களா அந்த கிஃப்ட்டு, அது எல்லாமே அப்படியே இருக்குது. இது என்னது உடஞ்சி வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே புரியல அவருக்கு. என்னது பழைய பொருள்லாம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. ஐ லவ் யூ தேயும் அந்த சீட் வேற போயிடுச்சுல. ஸோ ஹீ கான் ஃபைண்ட் தட். என்ன எதுவுமே அவருக்கு ஒன்றுமே புரியல. ஓ அவளுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது போல். ஆமாம்ல, அவள் கூட சொன்னாலும் நம்மள்ட்ட இந்த மாதிரி என்கிட்ட பழைய பொருள்லாம் இருக்குது, நேராக வந்து அவங்கக்கிட்ட காட்டுறேன்னு சொன்னாலே, அப்போ அதுதானே இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த ஆர்வமாக, ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி தேவங்கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க, இந்த மாதிரி எனக்கு பழைய பொருளாக சேமிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அந்த டப்பா அது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்கள்ல. ஸோ அதை வந்து அப்படியே அதை டக்குன்னு ஒரு ஆர்வத்தோடு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இதுன்னு ஃபுல்லாக பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கு. அப்படியே கல் பண்ணிட்டு டபாக்குன்னு உட்கார்றாரு. ஏன்னா அந்த குச்சைஸ் இருக்குல்ல, அதில் கூட ஒன்று தேவங்கன்னு எழுதியிருப்பீங்க, ஒன்று ஒய்யன்னு எழுதியிருப்பீங்களா, அது ரெண்டத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுருப்பீங்கள, அது அப்படியே அவர் கையில் எடுக்கிறாரு. என்ன
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. இது இது நானா? இது எப்போ? பழைய பொருள்னு சொன்னான்னா அப்போ கண்டிப்பாக நான் இதை யூஸ் பண்ண பொருளாக தான் இருக்கும். எப்போ இது அப்படின்னு சொல்லிட்டு தேவம் யோசிக்கும் போது டக்குன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம்ல, அன்றைக்கி குல்ஃபி சாப்பிட்டோம்ல, தூக்கி போட்டுட்டேனே, அதுக்கப்புறம் அவள் எடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கடை அது எல்லாமே அவருக்கு தோணுது. இதுவும் அதுவும் ஒன்றா இருக்குன்னா அப்போது ஏன் என்னை லவ் பண்ணுறாளா? அந்த பொருளை அப்படியே டப்புன்னு க்ளோஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஏன்னா பையன் என்னை லவ் பண்ணுறாளா? ஐயோயோ, அவள் லவ் பண்ணுறது அது தெரியாமல் அவளையே வேற கூப்பிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நானும் அவளும், ஐயோயோ, அவளுக்கு எவ்வளோ பெரிய மனவலியாக இருக்கும். எப்படி நான் இதை பண்ணேன்? அவள் எப்படி கஷ்டப்பட்டிருப்பா? நான் அந்த மாதிரி அவளை யோசிக்கவே இல்லையே. ஐயோ சாரி வயன், சத்தியமாக தெரியாது. நான் லவ் பண்ணுறேன்னு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவ்வளோ கொடூரமான விஷயத்த நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஒன்று என்னை மன்னிச்சிருவயன். அப்போ நீ கையெடுத்துக்கிட்டது என்னாலையா? ஐயோ, நான் தானே அதுக்கு காரணம். உன்னை நான் கொல்ல போயிட்டேனே. ஐயோ கடவுளே, உன்னை பாசமாக பார்த்துக்கணும், உன் கூட இருக்கணும்னு தான் நீ நினச்சேன். ஆனால் நானே உன்னை கொல்லுவேன் நினச்சி கூட பார்க்கல. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்ப? ஐயோ கடவுளே, அப்போ இதுதான் நீ ஆசையை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தியா? என்ன மன்னிச்சிருவேன். சத்தியமாக நான் வேணுங்கனே பண்ணலை வயன். என்ன மன்னிச்சிரு. உனக்கு பெரிய மனசு இருந்தால் நான் மன்னிச்சிருவோம். என் சத்தியமாக நான் வேணுன்னு பண்ணலை. அப்படியே அந்த மனுஷன் இடிஞ்சு உட்காந்துட்டாரு. திருப்பி அந்த பாக்ஸை அதே இடத்துல வச்சுட்டு அந்த சாவி எங்கே எடுத்தாரோ அதே இடத்துல வச்சிட்டாரு. தேவங்கால முடியல. எல்லா ப்ளேமையும் அவர் மேலேயே தூக்கி போட்டுட்டாரு. நான் தான் பாவி, ஒரு உயிரை கொல்ல போயிட்டேன், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்த வாஷ்ரூமே பண்ணிட்டாரு. ஸோ பிளட்டாக இருந்ததில்ல, பிளட் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி கொமட்டிட்டு வாமிட்டே 2 தடவை எடுத்துகிட்டு வராரு. இருந்தும் அப்படியே விட்டுட்டு வர முடியாதுல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வராரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வேறு ஃபோன் பண்ணி தேவங்கிட்ட இந்த மாதிரி டீ போட்டு மட்டும் எடுத்துகிட்டு வாடா தம்பி அப்படிம்பாங்க. இங்கே நான் சொல்லியிருப்பேன் தேவங்க ஏற்கனவே வேலையெல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வீட்டில் போயிட்டு இங்கே வீட்டை வந்து பூட்டிட்டு வீட்டு சாவி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டீ எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகிற என்னமோ சோலே விட்டு போன மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கார். ஸோ டீ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வராரு ஹாஸ்பிட்டலில். இங்கே அவங்க அம்மாலாம் ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கர்ல அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ டீ கொடுக்குறாங்க. நிறைய பேர் வேணான்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு கப்பை எடுத்து வைக்கும் போது பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாங்க. பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னதும் எல்லாம் துப்புன்னு போகுது. பட் தெய்வங்காலையும் அவங்க அண்ணனாலையும் ஃபேஸ் பண்ண முடியல. இதில் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அவன் அண்ணன் தான் வேணுங்கனே தெய்வங்க அனுப்பி விட்டான். அதே மாதிரி தங்கச்சி சாகணும்னு அவன் நினைக்கல. அது ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப நெருடலாக இருக்கிறதால நம்ம எப்படிடா ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் அங்கே நின்றுட்டார். தேவங்க தான் மேலேயே ப்ளேம் போட்டதால் அவளை பார்க்குற அருகதை நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டார். மற்றவங்க எல்லாருமே அவங்க சொன்ன அடுத்த செகண்டில் என்னமோ ரன்னிங் ரேஸ்க்கு ஓடுற மாதிரி 2 பேரண்ட்ஸும் போகிறாங்க. அவங்க தான் நிற்கிறாங்க. நின்னதும் என்ன ஆச்சு, ஏன் என்னம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அழுகுறாங்க. பையனோட அம்மா அழுகுறாங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற, என்னடி உன் பிரச்சனை, உனக்கு என்னடி பிரச்சனை, எல்லாமே நல்லா தானடி இந்த நேற்று கூட நல்லா தானடி பேசுனேன், என்னடி ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொஷினாக கேட்குறாங்க. ஆனால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லை. அப்படியே அமைதியாக எல்லாருமே பார்க்குறீங்க. இருந்தாலும் உங்கள் கண்ணு தேடுது. தேவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஏன்னா ஆப்வியஸ்லி தேவங்கூட அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அப்போ தேவனுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. நீங்கள் அப்படியே தேவங்க தான் அப்படியே தேடுறீங்களா? உங்கள் அம்மா நோட் பண்ணிட்டாங்க, உன் அண்ணனை தேடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கண் அப்படியே பின்னாடி இப்படியே கம்மி பண்ணிக்கிறீங்க. தேவங்க தேடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இல்லைன்னு மண்டையாடுறீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கடைன்னு வந்துட்டு, ஜீவா டேய் வாடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் எங்கேயே நிற்கிறேன். நீ வான்னு சொன்னேன். தேவன் உனக்கும் என்ன வத்தல் பார்க்க வச்சு கூப்பிடணுமா என்ன வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை ஆண்டி வான்னு சொன்னேன். வாங்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூஞ்சை பார்த்துட்டு பொறுமையாக உள்ளே போகிறானுங்க. ஸோ உள்ளே போனதும் இங்கே நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு அப்படியே உங்கள் அண்ணனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் பேசலை, எதுவும் பண்ணல. ஆனால் தேவங்கால உங்களை பார்க்கவே முடியல. உள்ளே வந்து நிற்கிறாரு அவ்வளோதான். அதை தாண்டி உங்கள் மூஞ்சை பார்க்கவே இல்லை. அப்படியே கீழே குனிஞ்சு என்னமோ குற்றவாளி கூண்டில் நிற்கிற மாதிரி அப்படியே கீழே கொஞ்சம் நின்றுட்டுருக்காரு. சரி இவ்வளோ பேரை நிற்காதீங்க, யாராவது 3 பேர் நில்லுங்க, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுறீங்களா, யாராவது டாக்டர்ஸ் வந்தாங்கன்னா எங்களை திட்டுவாங்க அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து வையனோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் தேவனோட அம்மா இருக்கிறதா தான் இருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வையனோட அம்மா வந்து தேவங்க இருக்கட்டும், நீங்கள் வெளில போங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, பாவம் நீங்களும் வேறு காலையிலே வந்துட்டீங்க, இதில் என்ன இருக்குது வையனம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சரி இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க அண்ணன் வந்து வெளில உட்காந்துட்டான். அவனுக்கு இருன்னு சொன்னாலும் இருக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. அவங்க அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி தேவங்க மட்டும் இருக்க வச்சுருப்பாங்க, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்னதும் இல்லை ஆண்டி நான் வெளில வெயிட் பண்ணுறேன், இங்கே இரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக தலையை அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஒரு சைடில் சீட் இருக்கும், அந்த சைடில் உட்காந்துட்ருக்காரு. என்னங்க உங்கள் பிள்ளை என்ன பண்ணுறான் பாருங்கள் எட்டி அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். அவரோடய சேர்த்து உங்கள் அம்மாவுமே போகிறாங்க. வேணுக்குன்னே ப்ரைவேட்டாக விடுறாங்க போல். உங்கள் அம்மாவுக்கு ஒரு 75% ஒரு வேளை நீங்கள் தேவங்க லவ் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 75% தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நிற்கும் போது அம்மாவை நீங்கள் தேடலை, அப்பாவை தேடலை, அதையும் தாண்டி உங்கள் கண் வேறு எங்கேயோ தேடினுச்சு. அது தெய்வம்னு அவங்க நல்லா ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ பெற்றவங்களுக்கு தெரியும்ல பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிறத வச்சு என்ன பண்ணுதுங்க, என்னென்ன யோசிக்குதுங்கன்னு. ஒரு 75 இல்லை, ஒரு 85னே வச்சுக்கலாம். தெய்வம் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லெட்ஸ் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கலாமே, அவங்கள ப்ரைவேட்டாக விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இங்கே தெய்வம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அப்படியே டக்குன்னு கீழே குனிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே தெய்வங்க தான் பார்க்குறீங்க. உங்களாலையும் இப்போ ஃபேஸ் பண்ண முடியல, ஆனால் தேவனுக்கு உங்களை பற்றி தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. அதான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தேவம் அபி அபி நல்லா இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? எப்படி இந்த கொஷின்லாம் அவள் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி தேவங்க அப்படியே யோசிக்கிறாரு. ஜாலியாக இருந்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த அளவு இல்லை, நான் அவளை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஓ வயன், ஏன் இந்த மாதிரி பண்ண? அது வேற ஒன்றும் இல்லை, தெரியாமல் தூங்கும் போது பக்கத்தில் இருந்த பிளேடு கை மேலே பட்டப்படி கிழிச்சிருச்சு. ஏன் வயன் போய் சொல்கிற? எனக்கு எல்லாம் தெரியும். புரியல. ஏன் போய் சொல்கிற? எனக்கு எல்லாம் தெரியும். என்னது? நீ என்னை லவ் பண்ண தானே? நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை பார்க்கணும், அப்படியே வைடாக ஓப்பன் ஆகுது. இல்லையே, அப்படியே தொண்டை அடைக்குது உங்களுக்கு. நான் பார்த்துட்டேன் வயன் எல்லாத்தையும், உன்னோட பாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சின்ன வயசுலேருந்து நான் யூஸ் பண்ண எல்லா பொருளையுமே நீ பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். ஆனால்
நீ என்ன லவ் பண்ண நான் நினச்சி பார்க்கல, நான் உன்னை அந்த பர்ஸ்பெக்டிவில் யோசிக்கவே இல்லை. இது தெரியாமல் நேற்று வேற நான் ஒன்று உன் கண்ணு முன்னாடியே. என்னை மன்னிச்சிரு, நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன். இல்லை, இதில் உன் தப்பு எதுவும் இல்லை, நான் தான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் அப்படிங்கிற மாதிரி தேவங்க அவரே ப்ளேம் பண்ணிக்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க அம்மா உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ தேவங்க டக்குன்னு அவரோட கண்ணில் உள்ள அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அப்படியே டக்குன்னு வைப் பண்ணியிருப்பாரு, தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் உங்கள் அம்மா, அதாவது பையனோட அம்மா பார்த்துட்டாங்க, ஆனால் காட்டிக்கல வெளியில். எனக்கும் அப்பாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறோம், கொஞ்சம் அது வரைக்கும் பையனை பார்த்துக்கிறியாப்பா, அவன் அண்ணனை நான் நம்ப மாட்டேன், நீ பார்த்துக்கிறியா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாரு. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு நான் அப்புறம் ஒன்றை தான் கேட்பேன், ஒன்றை நம்பி தான் விட்டுட போகிறேன் சொல்லிட்டாம்மா, புரிஞ்சதில்ல? ஓகே ஆண்டி. அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, ஹஸ்பண்டையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. நான் அவங்க அண்ணன் பொறுமையாக உள்ளே வராரு. உள்ளே வந்ததும் இப்போ நீங்கள் 2 பேருமே சைலண்டாக தான் இருக்கீங்க. அவங்க அண்ணன் அப்படியே பொறுமையாக அவங்க கிட்டக்கு வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு நம்ம மன்னிச்சிருவோம். ஏன்னா அப்படிங்கிறீங்க? இல்லை, நீ லவ் பண்ணது தெரிஞ்சு வேணுங்கன்னு நான் தான் தேவங்க போ சொன்னேன், அப்படியே நீங்களும் தேவங்க அப்படியே பார்க்குறீங்க. அவள் என்ன லவ் பண்ணுறான்னு உனக்கு நல்லா தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க ஷாக்கு. நீங்கள் அட பாவி நீ ஆடா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்கள் அண்ணனை பார்க்குறீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில், அவள் என்னை லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டு அவங்க அண்ணன் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே கேட்குறாரு. தெரியும், அது தெரிஞ்சது தான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் காலில் விழுந்தா, என் காலில் அன்னைக்கு. அம்மா கிட்ட சொல்கிறது கூட அவளுக்கு செகண்டரியாக தான் தெரிஞ்சது, ஆனால் உனக்கு தான் தெரியக்கூடாதுன்னு அவள் ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்தா. நான் தான் அவளை எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து எப்போ பார்த்தாலும் கம்பேரிசன், எனக்கும் அவளுக்கும். அவங்க கம்பேர் பண்ணுறதாலேயே எனக்கு அவளை சின்ன வயசுலேருந்து பிடிக்காமே போயிடுச்சு. எப்படியாவது அவளை பழி வாங்கணும், எப்படியாவது அம்மா அப்பாவுக்கு அவள் ஒரு கெட்ட பொண்ணுன்னு நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ட்ரை பண்ணேன். ஆனால் என் கையில் அழகாக வந்து பட்டது தான் ஒரு லவ் மேட்ரு. அதில் வீட்டில் சொல்லி திட்டு வாங்க வைக்கிறதோட அமைதியாக வந்து இந்த மாதிரி பழி வாங்குறது கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் தான் வேணுங்கனே அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லி முடிக்கிறதுக்கு பள்ளிர்னு ஒரு அறை தேவனுக்கு அப்படியே அவங்க அண்ணன் அடிச்சிட்டாரு. சி, நீயெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? சொல்லு. சி, எப்படா அவன் தங்கச்சிடா, அவ கஷ்டப்படுறதுல உனக்கு எப்படி அதில் சந்தோஷப்பட முடியுது? இல்லை மனுஷனா? உன் கூட இத்தனை வருஷம் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே உடம்புலாம் கூசுது, அருவருப்பாக இருக்குது. இதுக்கு மேலே நண்பன் கிண்பன்னு பக்கத்தில் வந்த நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். முதல்ல இந்த ரூம் விட்டு வெளில போ அப்படின்னு இங்கே தேவங்க வந்து கத்துறாரு. அவங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக போயிடுச்சு, அந்த இடத்த விட்டு போயிட்டார். நம்ம அண்ணனா இந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா நம்ம அப்படி என்ன பண்ணோம், எனக்கு சாப்பிடும் போது மண்ணாளி போட்டோமா, இல்லை அவனை வேணுங்கன்னு ஏதாவது பண்ணோமா, ஆனால் ஏன் நம்மளை இந்த அளவு ஒரு மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்படியே அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்கே தேவை வந்து அழாத ப்ளீஸ், உனக்கு உடம்பு இன்னும் சரியில்லை, அழாதடி அப்படிங்கிறாரு. நான் என்னை பார்த்துக்கிறேன்,
உங்களுக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே சிம்பத்தி வேணாம். அதான் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு மேலே நீங்கள் என் கூட ஜெல்லானாலும் அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நாளை பின்ன நான் திருப்பி ஆசையை வச்சுப்பேன். அது வேண்டாம். என்ன நடந்துச்சோ அது நடந்ததாகவே இருக்கட்டும். இதுக்கு மேலே எல்லாருமே ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன். ஏதோ கடவுள் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாருன்னு நினச்சிக்கிறேன். எனக்கு அண்ணனும் வேணாம், அண்ணன் மாதிரி நினைக்கிற ஒரு பர்சனும் வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு. உங்கள் அம்மா என்ன தான் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அம்மாக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இல்லை ஆண்டிகிட்ட நான் பேச்சு வாங்க முடியாது, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்க அதுக்கப்புறம் வேறு எதுவும் பேசலை. அமைதியாக போய் உட்காந்துட்டார். ஸோ உட்காந்ததும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகலை யாருன்னா உங்கள் அண்ணனும் சரி தேவங்களும் சரி 2 பேருமே ஸ்கூலுக்கு போகலை. ஸோ இங்கே வந்து மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் ஆகியிருந்திருக்கும். அதாவது என்னோடய ஃப்ரெண்ட் அபி இருக்காங்களே, இப்போது கரண்ட்டாக இருக்கிற தேவங்களோட ஆள் பேர் தான் அபி. அவங்களுக்கும் தேவங்களுக்கும் மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டைம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து எழுந்திரிச்சிட்டியா, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் சம்திங் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க போல். அந்த மனுஷன் பார்த்துட்டு எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. அதனால் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா காலே பண்ணிடுச்சு. அந்த மனுஷனுக்கு என்ன பண்ண தெரியல, டக்குன்னு கண்ணு மூஞ்சி கிஞ்செல்லாம் மாறுது. உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு யாருன்னு. இருந்தும் நீங்கள் வெளியில் எதுவும் காட்டிக்கல, கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்குற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக சைடில் போயிட்டு ஸ்லோவாக பேசுகிறாரு. ஹலோ சொல்லு அப்படிங்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க, கிளம்பிட்டியா, எழுந்திரிச்சிட்டியா, இல்லை டெக்ஸ்ட் பார்த்த மெசேஜ் பண்ணல, அதனால தான் கால் பண்ணேன். அது அது ஒன்றும் இல்லை, இங்கே கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததால் என்னால் பார்க்க முடியல. ஓ சரி ஓகே, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ப்ளீஸ் நான் வந்துட்டு அப்புறம் பேசுவா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு என்ன ஏன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பா. இங்கே தேவங்க அமைதியாக அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் லேட்டர் உங்கள் அம்மா அப்பா தேவங்களோட அம்மா அப்பாலாம் வந்திருப்பாங்க. நீ கொஞ்சம் ரெஸ்டட்ரா போடா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஐசியூ வார்ட்லேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பொண்ணுக்கு வந்து ஏதோ குளுக்கோஸ் தான் ஏறிட்டுருக்கு போல், இது இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டதால் அவங்க அம்மா இட்லி எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக உங்களுக்கெல்லாம் ஊட்டிலாம் விட்டுறாங்க. இப்போ தேவங்களும் இல்லை, உங்கள் அண்ணனும் இல்லை, எல்லாம் பேரண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. உங்கள் அம்மா ஆனால் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை, அதேமாரி உங்கள் அப்பா கிட்டேயும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவள்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க. ஆனால் உங்கள் அம்மா வந்து லாக்கை வந்து கழட்டிட்டாங்க. வீட்டில் உங்களோட ரூம் இருக்கும்ல, அந்த லாக்கை வந்து கழட்டி வச்சுட்டாங்க. லாக் பண்ணிக்கக்கூடாது அவள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எந்த நேரமாக இருந்தாலும் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூமில் விடலை, கொஞ்ச நாள் நீ எங்கள் கூடயே தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைடா அம்மா அம்மா கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. உங்களை கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் வந்து உங்களை ஸ்கூல்லே விடலை, கொஞ்சம் க்யூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. ஒரு 2-3 டேஸ் வரலனாலே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மள்ட்ட கேட்பாங்கள்ல, ஏன் வரல, இதுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கள. அதே மாதிரி ஸ்கூலில் இருந்தும் கால் வந்திருக்கும், ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இப்போ தான் நாங்கள் வந்தோம், வந்துடுவாங்க நாளைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ சொன்னதும் அதே மாதிரி நாளைக்கு உங்களை வந்து இந்த நாள் வந்திருக்கும், உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசியிருப்பாங்க. இதோ பாரு, எல்லாமே கடந்து போகும், புரிஞ்சதில்ல, எது உனக்குன்னு இருக்கோ அது உனக்கு தான், அது யார் என்ன நினச்சாலும் பறிக்க முடியாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த காலத்துலலாம் இந்த வயசுலலாம் செத்தா தோணும், செத்தா நல்லா இருக்குன்னு தான் நினைப்பீங்க.
ஆனால் ஃப்யூச்சரில் அதெல்லாம் யோசிக்கும் போது சிரிப்பாக இருக்கும். இதுக்கெல்லாமா நம்ம இது மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். இதுக்கெல்லாம் வாழ்க்கையை முடித்தா 50% யாருமே வாழ மாட்டாங்க 20 வயசுக்கு அப்புறம். இதுக்கு மேலே நிறைய வாழ்க்கை இருக்குது பையன். அம்மா உனக்கு கூட இருக்கேன். அம்மா உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக கொடுக்காம இருக்க மாட்டேன். அம்மா ப்ராமிஸை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு வேறு எதுவும் பேசலை. ஏன்னா இப்போ வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் எதுக்கு நீ சூசைட் பண்ண அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் கேட்கவே கிடையாது. அதனாலே உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் மேலே ஒரு பெரிய மதிப்பு வந்துருச்சு. இவங்கள நான் கடைசி இதில் யோசிக்காமல் அவனுக்காக நான் போய் சாக போயிட்டேனே. ஆனால் அவனோட லைஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தான். நான் ஒரு லூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு கொஞ்சம் பிரேவாக நீங்கள் சைக்கிள் எடுக்க போகிறீங்க. உங்கள் அப்பா நான் உன்னை விடுறேம்மா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பிகாஸ் இத்தனை நாள் லீவ் போட்டதால் பேரண்ட்ஸ் வந்து அழைச்சிட்டு வந்து விட்டால் தான் சேர்த்துப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பா வந்து பர்மிஷன்லாம் சொல்லிவிட்டு பார்த்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கையில் மட்டும் லைட்டாக பேண்டேட் சம்திங் போட்டிருக்கீங்க போல். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இல்லை கையில் கிழிச்சிச்சு வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அப்படியே இங்கே தேவங்களோட ஆளுமே இருக்கும். அவள் வந்து உங்ககிட்ட பேசுகிறா. எப்படி இருக்க வயன், உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறா. நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ சொன்னதும் அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் சிரிப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி சிரிக்கிறா. நீங்கள் அப்படியே சரி நான் 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 அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் காண்டாக்டை கம்மி பண்ணுறா. வேண்டாம் எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி வைப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட இப்போ நீங்கள் ஜெல் ஆகிற மாதிரி இருக்குது. இத்தனை நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு வராததால் நோட்ஸ் எல்லாத்தையுமே வாங்குறீங்க. நீங்கள் கையெழுத்துக்கிட்டதோ ரைட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் அதிகமாக எழுதுனாலே கையிலேருந்து அப்படியே லைட்டாக ப்ளீடிங் வருது. அதனால் நீங்கள் அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. ஒழுங்காக அவ்வளோவா எழுதுறதில்ல. மேம் வந்து கேட்குறாங்க ஏம்மா எழுத மாட்டேன்னா, இல்லை கையிலேருந்து ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிருப்பீங்க. லைட்டாக ப்ளட் டாட் வந்திருக்கும். அப்படியா, சரி 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 நீ நீ பார்த்து பொறுமையாக எப்போது தோதாக இருக்கோ அப்போ எழுதிக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே மேம் ஷோர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த பொண்ணு வந்து இங்கே தேவங்களோட ஆள் இருக்குல்ல, இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கே, அந்த ஒரு நாள்லேயே அவளுக்கு வந்து ஃபீல் ஆகியிருந்திருக்கும். ஏன்னா ஒரு கேங்காக தான் இருந்திருப்பீங்க. ஸோ அவாய்ட் பண்ணுறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிற ஒரு கேர்ளாக, அதுவும் உங்களோட சர்க்கிள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 2-3 பொண்ணுங்கள்ட்ட தான் பேசுவீங்க. அதில் அந்த பொண்ணு அபியும் ஒன்று. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்மளை அவாய்ட் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட வந்து கேட்குறா. ஏய் என்னடியாச்சு உனக்கு, வந்ததுலேருந்து நீ ஒரு சரியாகவே இல்லை, அவளுங்கள்ட்டெல்லாம் பேசுகிற, நான் என்னடி தப்பு பண்ணேன், நான் என்னடி பாவம் பண்ணேன், ஏன்டி என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேற அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லையே சரியில்லையே, ஒரு வேளை தேவங்க லவ் பண்ணுறதால நீ என்னை அவாய்ட் பண்ணுற என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்கள் அப்படியே அமைதியாக போய்ட்டுருக்கீங்க. உனக்கு தெரியும்ல இது என்னென்னு, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு அவள் கேட்குறா. என்னது எனக்கு புரியல. ஏய் இவளுக்கு அதை பற்றி தெரியாதாடி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. அன்றைக்கி தான் ஒயன் லீவ் இல்லை, அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம்ல, நான் அப்படி மறந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்க ஓகேங்களா, அப்போது வந்து எல்லாருமே சம்திங் வந்து விளாண்டுருக்காங்க. சம்திங் நம்ம போர் அடித்தோம்னா நம்ம கிளாஸில் எல்லாருமே கும்பலாக சேர்ந்து விளாட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கேம் விளாண்டுருக்காங்க போல். லைக் ஒரு 5 கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருக்கவே, அந்த கேர்ள்ஸ்லாம் விளாடும் போது சம்திங் ட்ரூத் ஆர் டேர் சம்திங் விளாண்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு டேர் கேட்டிருப்பாள். ஸோ டேர் கேட்டதும் என்ன டேர் சொல்லலாம், ஒருத்தவங்க தான் டேர் வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த டேரை வந்து நம்ம சொல்லலாம். அப்படிங்கும் போது நீங்கள் உங்களோட க்ரஷை பற்றி ஊறி பொண்ணுகிட்ட மட்டும் சொல்லியிருப்பீங்க. லைக் ஐ லவ்னு கிடையாது, ஐ ஹாவ் க்ரஷ் ஆன் தேயோங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய 8th வீட்டு பையன்
அவன் என்னோடய அண்ணனோட ஃப்ரெண்டும் கூட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்களா. ஸோ அந்த பொண்ணு எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. அது அவன் பேர் கூட கிம் தேஹோங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு எதிர்த்தாப்பில் வீட்டில் தான் இருக்கானா. அவனை எதுக்கு இவளுக்கு டேராக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்க. இது செம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பேசி முடிவு எடுத்து அபிக்கு வந்து என்ன டேர் கொடுக்குறாங்கன்னா, இதை மாதிரி பையனோட க்ரஷ்ஷாக கிம் தேவங்க நீ இன்னும் ஒரு மாதத்துக்கு கூட லவ் பண்ணி, அதாவது ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வைக்கணும். இதுதான் உன்னோட டேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த டேரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் அந்த பொண்ணு எப்படியோ தேவங்க சேஸ் பண்ணி அந்த மனுஷனுக்கு அந்த பொண்ணு கண்ணில் படுற மாதிரி பட்டு எப்படியோ தேவங்க அந்த பொண்ணை ஒரு வழியாக தெரிஞ்சு அவன் நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஸோ வயனோட வேறு அந்த பொண்ணை வேறு பார்த்துருந்துருப்பாரா. இந்த டேரை பற்றி அதுக்கப்புறம் அதுங்க எதுவும் பேசலை. அதனால் வயனோட வீட்டுக்கு எப்போயாவது வருவாங்களா. ஸோ வந்ததும் அந்த பொண்ணு வேணுங்கன்னே ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற அவங்க யாருன்னா தேவங்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு பேசுகிறதுன்னு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கும். ஆனால் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படின்னா நீங்கள் அவள் தான் நம்ம வீட்டை விட்டு போயிட்டாளா, டாட்டா காமிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அந்த மனுஷன் என்னமோ வாசலில் உட்காந்துருப்பார் போல். அப்போ உட்காந்துட்டு தேவங்கிட்ட பேசி சிரிச்சு ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம். கேரக்டர் வைஸுமே அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சதும் தான் அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயனோட அண்ணன் இருக்காங்களா ஜீவா, அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வயனோட ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பார். யார் இப்போ இன்றைக்கி வந்துச்சு அந்த அபி பிள்ளையா அப்படிங்கிறாரு. ஆமாம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நல்ல பேர் தான், அவளுமே நல்ல ஃப்ரெண்டு தான், நல்லா தான் இருக்கும் பேர், உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏன் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. எப்படிரா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் அவரோட லவ் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் போல். ஸோ அப்படி இப்படின்னு இருக்கவும் இவர் தான் ஐடியா கொடுத்துருந்துருப்பாரு. அந்த வேலண்டைன் படம் பார்த்துருந்துருப்பாங்களே அவங்க அண்ணன், பார்த்தல இதுக்காகவே நீ வேலண்டைன் டேக்கு நீ லவ்வை சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. எப்படிரா சொல்கிறது, எனக்கு நானே சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா, பதட்டமாக இருக்குடா, வேணான்னு சொல்லிட்டானா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக உங்கள் அண்ணன் நீ ஏன் வயன்கிட்ட சொல்லக்கூடாது, வயன் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்போ கண்டிப்பாக அவள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாள், நீயும் தான் அவளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறியே, அப்போ கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாடா அவள், நிஜமாக செட் ஆகும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக செட் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொன்னதும் அதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த மனுஷன் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இது மாதிரி எனக்கு அபியை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ திஸ் டோட்டலி ஹேப்பன்ஸ். இந்த டேரை பற்றி இப்போ தான் உங்ககிட்ட அந்த அபி சொல்கிறா. ஸோ ஃபைனலி நான் டேரை கம்ப்ளீட் பண்ணுறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் அப்படியே ஷாக்கு. நிஜமாவான்னு சொல்லிட்டு கேட்டதும் யாரும் நம்பலை. எப்படி அதுக்குள்ளே அந்த பையன் ஓகே சொல்லிடுவானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் நம்ப வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்கு பார்த்த சாட்சி நீங்கள் தான். ஸோ உங்களை ப்ரூஃபாக காமிச்சிட்டோன்னா அப்போ எல்லாருமே நம்பிடுவாங்களே, அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ அந்த கேங்கில் இப்போ பேசும்போது தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டேரில் அவள் ஜெயிச்சிட்டாளாடி, நிஜமாக நீ வயன் நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீங்கள் அப்படியே அப்போது அது டேரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் இது டேர் தான், அவனை லவ் பண்ண வைக்கணுங்கிறது டேர், அதான் பண்ணோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நீங்கள் அப்படியே ஷாக்காக எப்படி இருக்கீங்க. நீ ஷாக்கானது இருக்கட்டும், நீ நிஜமாக பார்த்தியா அந்த பையன் லவ் யூன்னு சொன்னானா அப்படின்னு நீங்கள் மண்டையாட்டுறீங்க. அப்போ நீ ஜெயிச்சிட்ட, டாப் ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே டக்குன்னு அபிபோலி அப்படியே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு நீ நிஜமாக அப்போ தேவங்க லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தெரியல அப்படிங்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் ஆக்சுவலாக டேரன் தான் நினச்சி நான் பழகினேன், பட் அந்த பையன் நல்லவனாக தான் இருக்கான். தெரியல, காலம்தான் சொல்லணும். பிடிக்கலன்னா விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அப்படி இல்லைனா கண்டினியூ பண்ணுறது தான். இட் டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷாக் ஆகிருக்கீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்யோ பாய் சரங்கியாமே. ஸோ இப்போலாம்
தென் மறக்காமல் யார் யாரெல்லாம் அழுதிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறையா அழுதேன், எனக்கு அந்த வலிக்குது. ஸோ நீங்களும் அழுதிங்கன்னா கமெண்ட்டில் நானும் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேவா? அன்யோ தரங்கே. நிக்கோ நிக்கோ நீ. Ba ba bo ba ba. Bang 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 bang.